கல்லாத எரியோரில் உள்ள ஒரு ஆலயமோ கடலாறு
அருள்பாலிச்சு வரும் அருள்மிகு ஸ்ரீ குணசுத்தி விநாயகர்
மாரியம்மன் திருக்கோவில் அருள் பெறும் நேரம். நேரம் காலை 4 மணி. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உடலை நானென்று நினைப்பவன் அஞ்ஞானி, ஆன்மாவை நான் நினைப்பவன் ஞானி. கீதையில் கண்ணன். அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியோடு ஆயிரம் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் வாய்மொழியால் கூற செவியால் கேட்க வேண்டும் என்றாவா சொல்வதை கேளுகிற பிறகா நான் எங்கே போல நித்திய பாஷாங்க படித்தப்பட்டு மூவுலகம் சென்று மும்மூர்த்தி தம்பதி சமரை கண்டு அவர்களின் ஆசை பெற்று அதன்பின் எம்முடைய தொழில் காரணமாக இப்புனியவர்களின் தென்திசையில் வேள்விமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது செற்றூழத்தில் திரைச்சோலை மத்தியில் ஒரு கடையை கண்டு கண்டவன் முருகா அற்புதம் சொல்லிவிட்டு தங்களுக்கான ஓடோடி வந்திருக்கின்ற திரைச்சோலை மத்தியிலே என்னை காண வந்த தாங்கள் வரும்பொழுது அழகான ஒரு கனி கொண்டை கண்டு, ஏனென்றால் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்ததனால் அன்று கிடைத்தது திரு ஆதிரமுடியாய் விளங்கிய கொண்டு சென்று தங்கியதால் பழமை ஞான பழமை என்று அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது ஒரு பழனி. இன்று கண்டு வந்த கனியினால் அந்த பழம் முருகா திரு ஆவணங்குடிக்கு எதற்காக சென்றீர்கள்? திரு ஆவணங்குடியா செல்லும் பொழுது இருமனுக்கு அழைத்து ஏன்னா அந்த கனி கிடைக்கவில்லை அப்படிங்கிற காரணத்திற்காக சும்மா ஒரு நடிப்பு கோச்சுட்டு ஒரு மாமனுக்கு கோபம் கொண்டு போற மாதிரி இருமன் என்ன செய்தான்? சிவகிரி சக்திகிரி இரண்டு மலைகளை காவடி போட்டு சுமந்து வந்தான். அப்படி வரும்பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? அவனுக்கு சுமந்து வந்த களைப்பு ஏற்பட்டது. ஆதலால் அவன் அதை இறக்கி வைத்து விட்டு சற்று களைப்பாயினான். அந்த நேரத்தில் நீங்க உங்க வேலையை காமிச்சிட்டீங்க. அந்த மலையில போய் விளையாண்டீங்க. இதற்கான விளையாட்டுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தாங்களுடைய எண்ணங்கள் தானே. அப்படி விளையாடி கொண்டிருந்த காலத்தில் அவன் வந்து சொன்னான், யாராவது என்ன பிள்ளை இருக்காரு தம்பி கொஞ்சம் கீழே இறங்கப்போ அப்படின்னாரு. நீங்க கேட்கல. அதான் என்ன பண்ணீங்க? கேட்காத காலத்தில் அவனுக்கும் உங்களுக்கும் போர் ஏற்பட்டது. இடும்பன் உங்களால் அழிக்கப்பட்டான். தொழில் மனைவியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமான் இறங்க மாட்டாரா? அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீங்க என்ன சொன்னீங்க? பழனிமலைக்கு பாத யாத்திரை வரக்கூடியவர்கள் முதலில் இடுமலை தரிசித்து வந்தால் அதன் பிறகு தரிசனத்திற்கு என்னை வழங்கியவர்கள் அவர்கள் பழனிமலைக்கு வந்த பழாமல் கிடைக்கும் என்று சொன்னீர்கள். உண்மைதான். அது மட்டுமா? என்னுடைய சிலையை வளைத்த போகருடைய சித்தர் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தாலே அவரையும் வணங்கி செல்ல வேண்டும். அப்பதான் பழனிமலையினுடைய என்னை வணங்கி போக சித்தரை வணங்கி சென்றால் அனைத்தும் கிட்டும் என்பது. சரி, அந்த பழனிமலையுடைய அதிக ஆதிக்கம் யாருடைய ஆதிக்கம் இருக்கிறது? செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்னைக்கு பழனி ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அதே மாதிரி திருப்பதியில சந்திரனின் ஆதிக்கம் அதிகம் இருக்கு. அதனால் அங்கே அதனால அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? திருப்பதியில கொண்டு நம்மள 2 நாளைக்கு முன்னாடி உள்ள அடைச்சு போட்டுறாங்களே, அடைச்சு போட்டு அவருடைய தரிசனத்தை காட்டுறாங்களே அப்படி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அதை அடைத்து போட்டு அங்கு இருந்து வந்தால், திருப்பதி சென்று வந்தால் ஒரு திருப்பங்கள் நேர்ந்துவிடும். ஏன்னா முதல்ல அதிகம் சந்திரனுடைய ஆதிக்கம் எங்க இருக்கு அப்படின்னா, அது உலகத்திலேயே ஜப்பான் கிடைச்சக்கூடிய அந்த நாட்டில் தான். அந்த ஜப்பானுக்கு அடுத்தபடியாக இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய திருப்பதியில அதனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கு. இப்படி பேசலாம் முருகா. இருந்தாலும் நான் அந்த கனியுடைய சிறப்பு சொல்றேன். ஒரு பூக்கணிகை கண்டு மனம் பூரித்தே ஐயா முருக 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 மாங்கனிக்கும் தேங்ககளே மாங்கனிக்கு மேலிருக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே குமரா ஒரு பூங்கனி
அக்கனியை கண்டு வர போகிறீர்கள். அக்கனியை இக்கனவை கொய்யாமல் கொய்து அழைக்க வேண்டும் என்று தாங்கள் இவ்வளவு தூரம் வியந்து கணிந்து இசைந்து வாழக்கூடிய அழகினை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த கனியுடைய சாக்கியத்தை ஏழு மழை இருக்க நமக்கு பார்க்கலாம், கேட்கலாம், நுகரலாம், நேசிக்கலாம், சுமைக்கலாம். தாங்கள் இவ்வளவு தூரம் கூறும் பொழுது இந்த பறவைகள் மட்டும் ஏன் இப்படி பறந்து விடுகின்றன பறவைகளின் அறிவுக்கு எட்டாத ஒரு தருகிறது. அப்படி பட்சிகளே கண்டு மறந்துவிடுகின்றார். எட்டிக்கடியை கிட்டி ஒட்டி தட்டி பார்க்கின்ற எட்டாவது உயரத்தில் இருக்கக்கூடிய அக்கறை எட்டி படிக்கிறாங்க. முதலில் பட்சிகளை கண்டு மறந்தோடும் என்றீர்கள். அதன் பிறகு எட்டாவது உயரத்தில் இருக்கிறது 8 மணிக்கு 2 கொம்புகள் உண்டு என்பதை பார்க்கும் பொழுது பழுதல்லாத கண்கள் உண்டு, நிமிர்ந்த நடை உண்டு, நேர்கொண்ட பார்வை உண்டு, தமிழ் ஞான செருக்கு உண்டு. பார்க்கும் பொழுது வந்தது ஒரு பெண்டு, பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பது போல தெரிகிறது. எங்கு வந்தது? பெண்டு. பெண்டு
அருகில் அமர்ந்தவனை சுந்தரவண்ணி என்னும் மத்திற்கு வாக்குறுதிகள் அதில் பாதி முடிந்து விட்டது. சுந்தரவண்ணி சுதந்திரமாக இருக்கிறார். கடிமணம் கொண்டு காட்சி கொடுக்கும். திருமணம் புரிய வேண்டும். கூடிய காரணத்தாலே தாங்கள் ஒரு வேடுவரை போல சென்று மானே 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 என்று மானை துடிச்சு சென்று அம்மான் மகளை ஒரு முறைக்கு உங்களை அம்மை அம்மாங்க கடிமணம் போது காட்சி கொடுக்கும். அப்படியே ஆகட்டும். பண்மே மலை சொரியும் மேகங்களே எங்கள் வரதாமல் வெள்ளலை பாருங்களே. பண்மே மலை சொரியும் மேகங்களே எங்கள் வரதாமல் வெள்ளலை பாருங்களே. கோடி தெங்கள் தரும் ராகங்களே, கோடி தெங்கள் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாருங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாருங்களே. உள்ளாகுகள் கொடுத்து முகில்களே, தமிழ் புகழ் பாடுங்களே. பெரியவர்கள் சிறியவர்கள் கற்றுணர்ந்து வேறலாம் அடியேன் சிறுவனின் புலிமுறுக்க வேண்டுமே என்றிருந்தாலும் கூட இவ்விடத்திலே நானும் ரசிக்கூடியபடி வேறு உருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வட சிறக்க வேண்டும் என்றார். முதலில் உலகமாக விளங்கக்கூடிய அன்னையை வணங்கி அதன் பிறகு தந்தையை வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த இடத்திலே வாழ்விலே இருப்பில் படித்தவர்கள் நாம் மனிதன் வாழ்ந்தாலும் மனிதன் படித்த சிலைகளை இறைவன் இருந்தாலும் கூட உழைக்கும் வர்க்கத்தினர் ஒவ்வொருவரும் தமது வாழ்நாளிலே எப்படி தமது வாழ்வை செம்மையாக செம்மைப்படுத்தி சென்றாலும் கூட இந்த இடத்திலே பார்க்க ஒரு வியக்கும் கண்டு இருக்கக்கூடிய
வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கூட வாழ்வினை இன்பம் என்ற சூழலிலே எளிதாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை கண்டாலும் அழகான பசுமை என்னும் சோலை பூமலர்கள், இந்த பூமலரின் அருகிலே நாடல் கூட்டங்களின் அருகிலே நல்ல அருகம்புல், அந்த நல்ல அருகம்புல் இசைத்து தாளம் போடுவதை பார்க்கும் பொழுது மூங்கில் மலர் காடுகளிலே விளையாடுகின்ற அழகென்னும் சோலையிலே இவன் விளைகளின் அழகை பார்க்கும் பொழுது மூங்கில் மலர் காட்டினிலே ஏனென்றால் முன்னின்று சென்றாலும் கூட வாழ்விலே எப்போதும் ஒரு பகுதியில மூங்கில் மலர் காட்டில அருகில மட்டும் பக்கத்துல போய் படுக்க கூடாது. அதே பக்கத்துல மூங்கில் மலர் காட்டில பக்கத்துல போய் படுக்க கூடாது. ஏனென்றால் அது எந்த நேரத்தில் எதிர்ச்சி வருவது யாருக்கும் தெரியாது. என்றாலும் கூட இந்த இடத்திலே மூங்கில் மலர் காடுகளை நாம் எவ்வாறு ரசிக்க வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது மூங்கில் மலர் Thank you.
கேட்கும் பொழுது ஆகா அசைந்து வெளிகளிலும் படர்ந்து வந்த அருவிகளிலும் கூட இவன் அழகை பார்க்க அழகை கேட்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இவனை பார்க்கலாமா கேட்கலாமா ஏனென்ற அழகனை பார்த்து அன்பன் வெளிகளிலே இவள் கண்களால் எனது கண்களை சேர்த்து நான் இவளை பார்க்கும் பொழுது மணிக்குயிலும் இசைக்குதடி மனமதிலே மயங்குகின்ற இவளின் வெளிகள் ஏனென்றால் அழகான கார்மேகங்களுக்கு நிகரான பொருள் அழகிய மூன்றாபுரம் நெற்றி பிள்ளை போன்ற உருவம் விரும்பத்தக்க அழகான பருவம் இந்த பெண்ணுக்கு இல்லை என்ற கர்வம் ஈடு இணை இல்லாத உருவம் என்றாலும் கூட அலங்காரம் கலையாத அலங்காரம் கலையாத சிலையோடு கண்டு அன்பே கிடைத்தது அலங்காரம் கலையாத சிலையோடு கண்டு அன்பே கிடைத்தது Hello. 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 அப்படி ஆதிசேரனால முடியாது என்றாலும் கூட இவள்
அழகை வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார். அழகான மதங்களை போன்று இருந்த புஜங்கள், ஆடியை போன்ற வயிறு, அதில் அழகான சுழி. ஏனென்றால் கார்மேகங்களுக்கு நிகரான கூந்தலாக இருந்தாலும் அவள் புருவம் வெள்ளை போன்றது. அவளுடைய கன்னங்கள் தாமரையை போன்றது. அவளது இதழ்கள் கோவை தடங்களை போன்றது. அவளது நெற்றியாகப்பட்டது வான்கிளையை போன்றது. இப்படி இருந்தாலும் இவள் அழகை வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட, பாரிஜாத மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கினாலும் கூட, இந்த மலரோடு இவளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பார்த்தாலும் கூட அங்குமங்குமாக ஒரு ஆடும் விழாவிருக்கிறாரே, அவற்றை பார்த்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது 16 என்றால் எண்ணிரண்டும் 16 வயது இவளுக்கு இருக்கக்கூடிய அங்குமங்குமாக ஆடும் விழாவிருக்கிறானே, அவற்றை பார்த்தால் தான் உள்ளே செல்ல முடியும் போல் தெரிகிறது என்றாலும் கூட உள்ளே சென்று பார்ப்போம் என்று போதுமா.
நடுவுல 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 தானே எனக்கு எப்பயுமே நடுவுல தான் இருக்கு. நடுவுல எங்கிட்ட இருக்கு நடுவுல இப்படி இருக்குது. இதுக்கு ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு போகுதே அது பொதுவா ஓடி இருக்குது. எதா பொதுவா ஓடி இருக்குது. ஆஹா பரவாயில்லை. யார் நீங்கள்? நீங்க யார்? எனக்கு சொந்தமானது உள்ள தேடி போகும்போது மறுக்கக்கூடிய தாங்கள் யார்? அதான் உங்களுக்கு சொந்தமானது என்னது? எனக்கு சொந்தமானது அதுதான் உங்களுக்கு சொந்தமானது என்னது? என்னது எப்படியா உண்மைதான் உங்களுக்கு என்னது? என்னது எப்படி உண்மைதான் நீங்க தேடி வச்சீங்கல்ல, ஆமா அதுதான் என்னது? என்ன அறிவா இல்லை என்னதா என்ன அது? அப்படி சொல்லுங்க. என்ன அது? ஆமா, அழகான குட்டி. குட்டியா? மான் குட்டி. மான் குட்டியா? கட்டழகு பெட்டை மானது வல்லங்க வந்திருக்குங்க. வல்லச்சுன்னு வல்லபுரம். இந்த மான் எப்படி தெரியுங்களா? சாதாரண மான் கிடையாது. அப்படி ஓடுனா துள்ளி ஓடுனா அப்படியே அப்படிங்கிறது அப்படிங்கிறதுங்களே. சரி, ஓடுற ஓட்டத்தை பார்க்கணும். சரி, அப்படி இப்ப நீ எங்க இருந்து வாங்க? வெள்ளிமலை. வெள்ளிமலை எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் அதுல இருக்கா? இது என்னங்க? இது என்ன மலை? இது வேலிமலை. வேலிமலை. ஆமா, அதே மாதிரி தெரியுது பாருங்க வெள்ளிமலை. ஓட தூரம் சீரியலா தான் போட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க. அது கூட இருட்டா தெரியும். தெரியுதா இல்லையா? தெரியலையே. என்னையா சொல்ற? நல்லா பாரியா? நல்லா தாங்க பாக்குறது தெரியல. நல்லா கண்ண வச்சு பாரியா? நல்ல வெள்ளத்தை வச்சு நல்லா உத்து பாரியா? ஐயோ, உத்துத்த பாக்குறது ஒண்ணுமே தெரியல. நல்லா உட்கார்ந்து கூட பாரியா? உட்கார்ந்துட்டே பாக்குறது ஒண்ணுமே தெரியல. நல்லா கொஞ்சம் மேல உயர்ந்து பாரியா? அதுக்கு மேல நான் கொட்டையில மேலதான் ஏறணும். ஏன் பார்த்தா தெரியாது. தெரியல. தெரியல. தெரியவே இல்லையா? தெரியல. அடையா அந்த மலை யாருக்கு எனக்கு தெரியாது தெரியுமா? யாருக்கு எனக்கு தெரியாது? எவன் ஒரு மாமியார் வச்சிருக்காரு அவங்க எனக்கு மட்டும் இந்த மலை தெரியாது. அஞ்சு வாரம் 2 மலை தெரியுது. அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு. அங்கிட்டு ஒரு மலை இங்கிட்டு ஒரு மலை கட்டல் போறதோட தெரியுது. தெரியுதா? தெரியுதுல்ல? இப்ப இங்க வாங்க. இப்ப தெரியுதா? தெரியுதுங்க. சொன்னத சொன்னா நல்லது பொருந்தும். அடுத்தது சொன்னா விட்டுறது பொருந்துமா? விட்டுறது பொருந்தும். பொருந்துமா? அப்ப இந்த மலை தெரியுது. தெரியுது. அந்த வெள்ளிமலையில இருந்து ஓடி வந்த நானே இந்த வெள்ளிமலை சாவல்ல இந்த இடத்துல நிக்கிறேன். மான் குட்டிட்டு துரத்தி வந்துருக்கு. துரத்தி வந்தேன். அது ஆண் மானா பெண் மானா? பெண்மான். பெண்மான். பெட்டை மான். அது எப்படி ஓடியாடும் போது ஆண் மான் பெண் மான் எப்படி பார்த்த கண்டுபிடிச்சீங்க? உடனே தெரிஞ்சுக்கிறேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஓடும் பொழுது மான்களாகப்பட்டது வாழை தூக்கிருச்சு அப்படின்னா தன்னுடைய வாழை தூக்கிருச்சுன்னா தூக்கிருச்சுன்னா அது ஆண்மான். ஆண் மான். பெண்மான் என்ன பண்ண? என்ன ஒண்ணு? எப்போதுமே மடைக்கிட்டுதான். ஏனென்றால் பெண்ணின் தன்மை அது. பெண்மை என்றால் பெண்மை, மென்மை என்றால் மேன்மை. மேன்மை உள்ள படைத்த பெண்மான் அது. சரி, அதனாலதான் சொன்னேன். இந்த மான் எப்படி தெரியுங்களா? எப்படி? அம்மானை அழகு மிகு பெண்மானை. அம்மானை அழகு மிகு கண்மானை ஆடி வரும் பெண்மானை தேடி வரும் பெருமானை தேடி வரும் பெருமானை அழகு மிகு கண்மானை ஆடி வரும் பெண்மானை தேடி வரும் பெருமானை தேடி வரும் பெருமானை
எனது பெயர் கந்தவேலன். உங்க அப்பா வேறு, சடையில் வேடுவன். உங்க அம்மா வேறு. பார்வதி வேடு வச்சு நம்ம என்ன நம்பாளுங்க இல்லையா? ஆமாங்க. என்ன சொல்ல வரீங்க? சடைய வந்து எனக்கு வந்து மாமே, பால் வந்து எனக்கு வந்து ஐத்த. சரி ஆமாங்க. அப்படியா? அப்ப உங்க அப்பா பேரு நம்பி, உங்க அம்மா பேரு நங்கை மோகினி, உங்க பேரு வீரத்தேவே. அல்லடா என்னங்க அப்படி நடக்கீங்களா? நல்லா இருக்க வச்சா கீழே கிட்டி குத்துது. என்ன அப்படியா? பாத்தீங்களா என்ன கிட்டி அடிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து சொல்றீங்களா? வரணும்ல வச்சா. ஏன் கேட்டீங்கன்னா கிட்டி அடிக்கிற அடியில தான் கேட்டீங்கன்னா ஆமா வச்சா. அடிக்கிற கிட்டி இல்ல எப்படி மாறி போச்சு? காலங்கள் மாறும்போது மாறிக்கிச்சு. எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு அந்த விளையாட்டு எல்லாமே மாறி மட்டப்பந்த தூக்கி என்னன்னு சொல்றாங்க? ஊரை கிரிக்கெட்டுங்கறாங்க. பாத்தீங்களா? இப்படி ஆடுவாங்கல்ல. ஆமா. அதே போல அந்த கோடி குண்டு இல்லையா? ஆமா. அந்த கோடி குண்டு எடுத்து வச்சு அடிச்சுலாம் நாங்க. நம்ம விளையாடணும்ல. விளையாடணும்ல. அடிச்சடியில கூட குண்டு உடைஞ்சு அந்த குண்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்படிதானே? அந்த விளையாட்டு நீங்க எப்படி இருக்கு? அந்த வந்து மொட்டை பந்து இங்க வரல பந்த உருட்டிட்டு அவன் தட்டி விட்டு பாத்தீங்களா? ஆமா. அப்ப மாறுதா? மாறி போச்சு இல்ல? எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே மாறி போச்சு. காலங்கள் மாறிடுச்சு. மாறினாலும் மாறக்கூடாது. காலங்கள் மாறக்கூடாதுல்ல? காலம் மாறக்கூடாது. இருக்குங்க. ஏன் கேட்டீங்கன்னா காலங்கள்ல வந்து அறுவடை காலங்களா மாறணும். காலம், குளிர்காலம், இளவேணி காலம், முதுவேணி காலம், முன்பொழி காலம், பின்பொழி காலம், இப்படி காலங்கள் இருக்காங்க. இந்த காலம் சரியாத்தான் வந்துகிட்டு இருக்குது. நம்ம தான் மாத்தி போட்டு போய். இன்னைக்கு என்ன காலம்? கோடை காலம். கோடை காலம். அடிக்கிற வெயில்ல ஒரு காரணம் தெரியுங்களா? என்ன காரணம்? இன்னைக்கு அதிகமான வெப்பத்தை வந்து சூரியன் வந்து வெளிப்படுத்துறதுனா அதுக்கு காரணம் என்ன? என்ன? ஓசோன் படலத்தில் ஓட்டை. ஓட்டை விழுந்துச்சு. ஓசோன் படலத்தில் ஓட்டை. அந்த ஓட்டை என்னைக்கு விழுந்துச்சோ அன்னையில இருந்து நம்மளுடைய இயற்கை சீற்றங்கள் எல்லாமே அப்படியே மாறி எல்லாமே மாறி போச்சு. நம்மள அது எல்லாமே மாறி போச்சு. அது மாறினா நம்ம மாறலாமா? அந்த ஓட்டையை நம்ம போய் அடைக்கிறோம். அடைச்சிருமா? சிமெண்ட் மணல் வாங்கி கொண்டு காங்கிரீட் போட்டு அடைச்சிடுவோம். அடைச்சு முடியுமா? அடைக்க முடியாது. உங்களால முடியுமா? நம்மள்ட்ட நினைச்சா முடியும் நினைக்கிறேன். அப்படியா? இருக்கிற ஓட்டையை ஒண்ணே ஒண்ணு செய்யலாம். சூரியன் எழுதி அந்த சூரியன் இருக்க ஓட்டையை ஓட்டை போட்டு மட்டும் போட்டு அதை அடைக்கலாம். அப்படிதான் அது மட்டும் தான் செய்ய முடியும். சரி மச்சான். ஏன்னா உள்ள இருக்கிறது வந்து உங்க தங்கச்சி என் தங்கச்சி உள்ள இருக்கு. புரியலையா? என்னையா சொல்ல வரீங்க? ஆமா மச்சான். உங்களுக்கு தங்கச்சி இருக்கு எனக்கு தெரியும். ஆமா. நான் தேடி வந்து உங்க தங்கச்சி இருக்கேன். என் தங்கச்சி இருக்கேன். ஆமா எனக்கு ஒண்ணு சொல்றீங்களே. உங்க தங்கச்சி ஒண்ணு இருக்குதுங்க. என்னையா சொல்றீங்க? எனக்கு தங்கச்சி இல்லையா? உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லங்க. நீங்க கட்டிக்க போறது எனக்கு என்ன வேணும்? தங்கச்சி தங்கச்சி வேணும். ஆமா. நான் கட்டிக்க போறது உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி. அப்படியே குறைய சொன்னீங்க. அப்படியா? அப்படின்னா உள்ள இருக்கிறது ஏன் மோட்டாட்டி ஓ மோட்டாட்டி. இவன் போடுறீங்க. இம் போடுறீங்க. இம் வச்சீங்கன்னா ஆமா. இல்லாட்டி மாவா போயிருங்க. அதெல்லாம் புள்ளி வச்சாதானே? புள்ளி வைக்கணும். வச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா. அதனாலதான் உங்களை நீங்க வச்சிருக்கீங்க அடிக்கிறீங்க. ஆமா மச்சான். சரி மாப்பிள, இப்ப நான் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, நான் தேடி வந்தது உங்க தங்கச்சியை. தங்கச்சி. அதனால நீங்க வாத்தி எங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்? மச்சான், எவ்வளவு சீக்கிரம் என் தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்கல்ல, அவ்வளவு சீக்கிரம் உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படினால என்ன பண்ணலாம்? தாக்கல உள்ள விடுங்க. தாக்கல உள்ள விடலாம். போகுமா? போகுமா?
தங்கையே, வாழ்ந்த பெருமகனே, அடுத்ததாக எனது தங்கை தங்கச்சி
உங்களை சுத்தி சுத்தி என்னையே சுத்தி இந்த மான் இந்த இடத்தை விட்டு போகாம இந்த இடத்துலயே நின்றுகிட்டே இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தேன். வேலையை பாரு ஆ, நல்லா எடுத்துருப்பா இன்னும் நல்லா. வாய பாரு என்ன வாயில விட பாரு. எத்த சொல்லுடா இப்படி இந்த மான்குட்டி எந்த இடத்துலயும் போகாம இங்கேயே என்ன சுத்தி வந்ததுனால இந்த மான்குட்டி எனக்காக சொந்தமான மான்குட்டி அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டியே 5 வயசுல அரியா பருவத்துல இந்த குட்டியை பார்த்தேன். பார்த்த தருணத்துலமா இவங்க என்ன இப்படி விட்டுட்டு போறியே உள்ள ஒரு திறந்து கிடக்கு